गोपाल कन्ने मंदी मंदी आयर कुलातिनी अंदर आयर कुलातिनी मयन पिरंदवन आसोदे पुत्तिरनिगो मंदी मंदी आयर कुलातिनी मयन पिरंदवन आसोदे पुत्तिरनिगो मंदी मंदी அத்தை குன்றியிடித்தவன் உடையாய் பிடித்தவன் கோபால கண்ணாரிகோ வந்தே வந்தே குன்றியிடித்தவன் உடையாய் பிடித்தவன் கோபால கண்ணாரிகோ வந்தே வந்தே मामन का मासानी स्वंत मामन का मासानी मार पई पीलंतवने माये गोपाल कन्ने मंदी मंदी मामन का मासानी स्वंत मामन का मासानी मार पई पीलंतवने माये गोपाल कन्ने मंदी मंदी ना मंदी ना निंदयाय चिंतई मगिंदनान नंद गोपाल कन्ने मंदी मंदी गोविंदा नारायण नारायण गोविंदा नारायण मुठी गाले ரெண்டு ஆட்டி 8 கால் இல்லாம 16 காலா இருக்கும். நம்ம 25 கால்டா சொன்னேன் நான். ரெண்டு ஆட்டி 8 கால் தானே இருக்கும். பின்ன நான் மட்டும் 44 கால்டா சொன்னேன். இது வந்து யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எனக்கு தெரியும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அதனால தான் சொல்லிட்டேன். எனக்கும் தெரியும்ன்றத சொல்லி காட்டுனேன். சாமி பகவாயா
சாமி யாரப்பா நீ? நான் ஒரு சொரி பக்தன். சி ஹரிபக்தன். ஹரிபக்தனா? இப்ப என்னமா சொன்னே? ஆண்டவனை வர்ணிக்கிறேன். பக்தனே, ஆண்டவா, ஆண்டவனை வர்ணிக்கலாம் என்று எண்ணங்கள் உள்ளது. ஆனா எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று முறை தெரியல. எனக்கு தெரியவில்லை. சுவாமி எப்படி சொல்லு? சாமி பகவாயா பகவாயா பகவாயா. அப்படி தம்பி. சுவாமி பகவானி நாராயணா நாராயணா நாராயணா. கோழி வேண்டாம் கோழி வேண்டாம் கோழி வேண்டாம். அப்படி கோழி வேண்டாம் ஒரு ஆடு ஒண்ணு பிடிச்ச கேடா. ஆடு பிடிக்கணும்னா என்கிட்ட துட்டு இல்லடா. சின்ன அழகா ஒரு பன்னிக்குட்டி ஒண்ணு பிடிச்ச கேடா. பன்னிக்குட்டி பிடிச்சா மதாளகார மாதிரி கரியாடு கும்பிடா. நீ எப்படியோ நாசமா போடா. பக்தனே, பப்பாயா பகவானே தம்பி. ஆண்டவா, ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தா நாராயண நாராயண. சீமாண்டா புட்டி வாயா கோவிந்தா கோவிந்தா. சீமண்ண புட்டி வாயா. இப்படி சொல்லி சொல்லியே சீமண்ண வரம் பண்ணிட்டா. அவ்வளவுதான். ஓகே விடு தம்பி. சரிம்மா, நமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நாகை கண்டிதா நக்கணவனே கோவிந்தா கோவிந்தா. கர்மம் கர்மம். நாகக்கண்ணியன் தமையனே கோவிந்தா கோவிந்தா. சுபத்திரியை காத்திட்ட சூத்துவாயனே கோவிந்தா கோவிந்தா. சுபதரிய காத்திட்ட சுந்தரேசனியே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. குச்சு உருவ மகனே கோவிந்தா கோவிந்தா. வசுதேவர் புத்திரனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. சாமி ஆண்டவா, பக்தனே நல்லா இருக்கிறியா சாமி? ஏன் சாமி தள்ளி போற? தம்பி ஆண்டவா, என்ன நேர்ந்தது? ஒண்ணும் இல்ல. உலகத்தில் உள்ள பாமர மக்கள் எல்லாம் ஆண்டவனோட அருள் வேண்டுமானால் ஹரிஹரி நாராயண ஆபத்தாண்டம் அனத ரட்சக கோவிந்த கோபாலா வாசுதேவா வைகுந்தவாசா நந்தநந்தனா மதுசூதனா பரமானந்தா இப்படி பலவிதமாக என்ன வர்ணிப்பார்கள். வர்ணிக்கிற நேரத்தில் அவருக்கு காட்சி அளித்தது உண்டானால் அவருக்கு என்ன குறையோ அந்த குறையை சொல்லி வரத்தை பெற்று போய்விடுவார்கள். நானே நேரா போய் பாக்குறேன். ஏய் தனுஷ, ஃப்ரெண்டுங்கள அமைதியாக சொல்றேன். தம்பி, இப்படி ஒரு மனுஷன் சாமியை போய்த்துட்டு பார்த்துட்டு சாமியே நல்லா இருக்கிறன்னு கேட்ட மனுஷன் ஒரு ஆள் தான். நான் ஒரு ஆளு தான். ஆமா. ஏன்னா எனக்கு மனசுல ஒரு கஷ்டம். சாமி, அந்த குறை தீர வேண்டும். சொல்லு சாமி. ஒன்னும் பிரச்சனை இல்லை சாமி. எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. நாங்க எப்பயுமே என்ன பிரியாம இருக்கும். நல்லதானே? எங்க அக்காவும் நானும் எங்க போனாலும் சரி ஒன்னாதான் போகும். சரி. சாப்பிடும் போது ஒரே தட்டு தான் 2 பேரும் சாப்பிடுவோம். விளையாட போனாலும் 2 பேரும் தான் விளையாட போவோம். பள்ளிக்கூடம் போனாலும் 2 பேரும் அப்படிதான் இருக்கணும். பாத்ரூம் போனாலும் 2 பேரும் ஒன்னா போவோம். சரி சரி. அப்படி ஒற்றுமையா இருந்தோம் சாமி. ஒரு நாள் எங்க அக்காவை விட்டுட்டு சந்தைக்கு போனேன். சரி. எந்த சந்தைக்கு? சங்கத்து சந்தைக்கு. சரி. மார்க்கெட்டுக்கு போலான்னு போனேன். ஏன் தெரியுமா? நான் போகும்போது எங்க அக்கா நேரா வந்து எங்கடா தம்பி என்ன விட்டுட்டு போற அப்படின்னு கேக்குது. சரி. நான் சும்மா இருக்க முடியும். அக்கா அக்கா நான் சங்கம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரக்கா அப்படின்னு சொன்னேன். தம்பி தம்பி ஏன்டா போறேன்னு கேக்குது. அக்கா நான் சங்கம் மார்க்கெட்ல போயிட்டு குஞ்சு வாங்கிட்டு வரேன் நான் சொன்னேன். சரி. எங்க அக்கா என்னன்னுது, அக்கா அக்கா சரி அண்ணா தம்பி தம்பி எனக்கு ஒரு குஞ்சு வாங்கிட்டு வரான்னுது எங்க அக்கா. அக்கா அக்கா சரி. நான் என்ன குஞ்சு? கோழி குஞ்சு. அதுதான் நானும் சொல்றேன். நேரம் சங்கத்துக்கு போனேன். சரி. 2 குஞ்சு வாங்கிக்கிட்டேன். குஞ்சு வாங்கிட்டு வீட்டுல விட்டேன். சரி. அந்த குஞ்சு பாரு, நானும் எங்க அக்கால எப்படியோ ஒத்துமையா கறமோ அதே மாதிரி அந்த குஞ்சும். ஆமா. ஓ, என் குஞ்சு மேல எங்க அக்கா குஞ்சு ஆறுத்து, எங்க அக்கா குஞ்சு மேல என் குஞ்சு ஆறுத்து. அப்படியே ஏறி ஏறி விளையாடி நிக்குது. சரி. ஒரு நாள் பார்த்தா சரி மேல பறந்து போகுது பாரு, பலாந்து. பலாந்தா? பராந்து பராந்து. அது வந்து ஒரு நாள் என் 2 குஞ்சு விளையாடி இருக்கும் போது எங்க அக்கா குஞ்சை தூக்கிட்டு போய். சரி. எப்ப அந்த பராந்து வந்து எங்க அக்கா குஞ்சை தூக்குச்சோ சரி அண்டில இருந்து என் குஞ்சு படுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அந்த பராந்துக்கு யாரு சொந்தக்காரு? நானு. நீ தானே? ஆமா. ஒண்ணு கொடுத்தா எங்க அக்கா குஞ்ச குடு. சரி. இல்லைன்னா என் குஞ்சை எழுப்பிடு. இல்ல தெய்வமா கேட்கறது. சரி. அதுக்கு ஒரே வழி என்ன? நீ பயப்படாத.
நீ சொல்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. மறுபடியும் என் கருடன் வருகிற போது உன்னோட குஞ்சு இருக்குதுல, அந்த குஞ்சையும் என் கருடனும் ஒரு கூடையில மூடி வச்சுட்டு, சாமி வந்து பாரு, இவர் தான் சாப்பிட்டதுன்னு சொல்லு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். யோ என்ன பைத்துக்காரன் நினைச்சிருக்கீங்க? ஏன் ஒரு கூண்டுல கருடனு கோழி குஞ்சை மூடி வச்ச கோழி குஞ்சுக்கும் என்ன ஆகும்? அந்த கருடன் சாப்பிட்றாதே ஓடுக்கலாம். ஒரு கூண்டுல மூடி சாமி எங்க அக்கா குஞ்சை கொடுக்குறியா இல்ல என் குஞ்சை எழுப்புறியா? ரொம்ப பதட்டமா இருக்கிற பாவம். அதுக்கு ஒரே வழி, அது தீர்வு காண வேண்டுமானால் ஒரு வழி இருக்குது. என்ன வழி? என்ன வழி தெரியுமா? கருடன் வருகிற போது இனிமே அதை திட்டாத, இரு கரங்களை கூப்பி இத பாரு, நான் இல்லப்பட்டவன், எனும் புலப்பில மண்ணள்ளி போடாத அப்படின்னு கருட பகவான தரிசித்தது உண்டானா ஒரு குஞ்சுக்கு 1000 குஞ்சு உண்டாகும். 1000 குஞ்சா? சாமியே ஒரு குஞ்சை வச்சுக்கினே ஊரா ஆட்டாடி வச்சிடுறேன். இனி 1000 குஞ்சு கொடுத்துறியான்னு நான் எங்க போறது சாமி? அப்ப நான் ஆட்டத்துக்கு லீவ் போட்டுற வேண்டியதுதான். பக்தனே இருந்தாலும் செங்கடல போன்ற சிறப்பும் கரங்கடல போன்ற கட்டுப்பாடும் மரபைகடல் போன்ற அடக்கமும் இந்த மாபெரும் மக்கள் சபை முன்பாக நான் மனிதனாக தோற்றமாயிருக்கிறேன். நான் யாரு? விளக்கம் சொன்னால் அறிந்து கொள்வேன். அப்படி நான் வாரி திருமூவரில் ஒருவர் நாராயணமூர்த்தி இந்த பாராயோ உலகம் எல்லாம் நேரம் உறிஞ்சில் வைக்க இந்த பாறையோ உலகம் எல்லாம் நேரம் உண்டியல் வைத்தேன். அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அதனால ஆர் அறிவை ஆராதரமாகி பகத்தறிவை வரம்பொருளாக்கி 1000 படாமடி தருத்து ஆதிசியாசன் மீதிலே திருப்போர் கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எல்லைக்குள் என்னை போலவும் கண்ணுக்குள் இவை போலவும் உலகத்தை ஆட்கவும் அழிக்கவும் அருள் உடைக்கவும் வரம்பாலிக்கவும் எல்லாவற்றையும் குஷ்டிக்குள்ள வைத்து காப்பாற்றி வரக்கூடிய எம்பெருமான் நாராயணமூர்த்தி. அவங்க என்னதான் கொடுத்தாங்க? என்ன திருப்பதிக்கு வரும்போது என்ன வேலை பண்றாங்க மக்கள் தெரியுதா? ஆமா பண்ண நீ போன மாசம் புரட்டாசில வந்து உண்டிகை எடுத்து வந்த அந்த உண்டிகளை என்ன பிராடு நடந்தது எனக்கு தெரியும். என்ன பிராடு நடந்தது நீ சொல்லு. நானு கட்டை ஏத்துனவனு நான் என்ன பண்றது? அப்பா திருப்பதிக்கு மாலைக்கு வரலான்னு வந்தேன். ஆமா நான் என்ன சாதாரண மாலாளா? கண்டிப்பா பக்தி ஏத்தி கடவுள் பண்றவன். ஆமா பக்தினா பக்தி, என்ன மாரி பக்தி யாரும் இல்ல. பக்தி பக்திப்பா பாரு, ஆண்டவனுக்கு வேண்டிக்கிட்டேன். ஆண்டவா நான் செய்யற தொழில் நல்லா இருக்கணும், மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கடை வச்சிருந்தேன். சரி, அந்த கடை பக்கத்திலே 2 பேர் கடை வச்சுட்டாங்க. என் கடை வந்து டம்மி ஆகி போச்சு. சரி, அப்பதான் ஆண்டவனை வேண்டனேன். ஆண்டவா என் கடை மட்டும் நல்லா மேலும் மேலும் வளர்ந்துச்சானா என் கடையில வைக்கிற பொருள் உனக்கு எத்தனை வந்து காணிக்கா கொடுக்கறேன் அப்படின்னு வேண்டிக்கிறேன். என்னைக்கு வேண்டணும் அண்டையில இருந்து என் கடை பிச்சுக்கிட்டு போகுது. கடை பிச்சுக்கிட்டு போலப்பா, வியாபாரம் மேலும் மேலும் பெருகுது. சரி சரி, 2 கடைக்காரனும் என் கடையை பாக்குறாங்க. அவங்களுக்கு வியாபாரமே இல்ல. சரி, நான் என்ன பண்ணேன், ஆண்டவனை கும்பிட்டுட்டு சரி எப்படியாவது ஆண்டவனுக்கு சொன்னதே எட்டிய கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எடுத்துன்னு வந்தேன். நான் என்ன கடை வச்சு என்ன தொழில் பண்றது? என்ன கடை? பட்டச்சாரம் காசு.
என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? ஆண்டவா, என் கடை சாராய்க்கு வியாபாரம் நல்லா ஓடிச்சானா உனக்கு 5 பாக்கெட் சாராயம் எடுத்துன்னு வந்து உண்டியல்ல போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கணும். நானும் சாராயத்தை ஆண்டவனுக்கு உண்டியல்ல போடலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டு கீழ் திருப்பதி வேதிக்கு வந்துட்டேன். பாதலட்சுமி கோயில் தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். 5 போலீஸ்காரர் ரவுண்டு காட்டுறாங்க. என்ன சாராய வாசல் தான் கப்புடி கிளம்பி குடிச்சேன். ஏய் நான் குடிக்கலப்பா, எடுத்துன்னு வந்த வாசனை உங்களுக்கு கட்சிச்சு. சரி என்ன பண்றாங்க? ஏய் சாராயம் எடுத்துன்னு வந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆகா போலீஸ்காரர் பிடிச்சிட்டாங்க. ஐயா விட்டுருங்க ஐயா இன்னைக்கு அஞ்சிடறேன். ஆமா ஆண்டவனுக்கு எடுத்து வந்துக்கிறேன் ஐயா விட்டுருங்க அப்படின்னு. ஏய் இதெல்லாம் தப்பு, கேச்சு போட்டுருவோம் மேல அப்படின்றாங்களே. வேற என்ன மேட்டனா வேற சின்ன பையனா? ஆமா மேட்டுறாங்களே. சரி நேரா அதுல ஒரு எச்சை இருந்தாரு. அவரு என்ன பண்றாருன்னு நேரா தனியா என்ன கூட்டு போயிட்டு சரி அங்க வனப்பகுதிக்கு பாரு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு தனியா என்ன பேசுறாரு. ஏதோ கேட்பாரு ஒருத்தர் நான் பிளான் பண்றேன். நீ நினைக்கிற 10,000 ரூபாய் கேட்டாலும் சரி கொடுத்து ரெடியா. அதனால என்னான்றாருன்ற எச்சை என்ன சொன்னா தெரியுமா? தம்பி நீ நேரா போயிட்டு சரி ஒரு 5 டம்ளர் ஒரு 10 ஊறுகாய் பாக்கெட் ஒரு 2 லிட்டர் தண்ணி பாட்டு பட்டு ஓடியானார். இவங்களுக்கு ஏதோ பைசத்துக்கு கேட்டது தாக மாட்டேன் ஓடியாந்து வாங்கிட்டு வந்து குத்துட்டேன். சரி ஒருத்தட்டா இங்க எச்சை மட்டும் பேசினாரு. அப்புறம் பாரு 4 போலீஸ்காரன் கூட வராங்க. இதுக்கு நான் எதுக்குறான்னு பார்த்தா தம்பி எத்தனை வந்துக்கிறல்ல 5 பாக்கெட்டு அது எடு. என்ன பண்றது? என்னோட சேர்த்து 6 பேர் மொத்தம் 5 பாக்கெட் வச்சே காலி. அப்ப திருப்பதி மலைக்கு எப்படி ஏறுறான்? வரங்கள் உசாருன்றது நம்ம உசாரா போனா தானே. அந்த மாதிரி நேர்த்திக்காரன் ஆண்டவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் நேசிச்சா எத்தனை வருவேன். ஆனா வேற அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். சரி இருந்தாலும் நான் இந்த மாபெரும் மக்கள் சபை முன்பாக நான் தோற்றமாயிருக்கிறேன். என்னை பார்த்தால் யாருக்கு புரிகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். நானும் எல்லுக்குள் என்னை போலவும் கண்ணுக்குள் இவை போலவும் இந்த உலகத்தை ஆழ்க்கவும் அழிக்கவும் மரல் குடிக்கவும் மரம்பாலிக்கவும் எல்லாவற்றும் தன்னு குஷ்டிக்குள்ள ஒத்து காப்பாற்றி வரக்கூடிய 6 அறிவை 6 ஆதாரமாகி பகுத்தறிவை பரம்பொருளாக்கி 1000 படாமுடி தரித்த ஆதிசேஷன் மீதிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய நமோ நாராயணமூர்த்தி. ஆனா இந்த யுகத்துல இருக்கு பேர் என்ன? நான் எங்க பிறந்திருக்கேன்? தேவைக்கு நான் மைந்தானாக பிறந்தேன். இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். அதனால் தங்கையாள் என்று சொல்லக்கூடிய உமாயுசருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற. அதனால வடமதராபரி வட்டணத்தில் கமசருடைய சகோதரி தேவகி அம்மையாருக்கும் வசுதேவ மூர்த்திக்கும் நான் குழந்தையாக ஜென்மித்தேன். அப்படி ஜென்மித்து நான் வளர்ந்தது எங்க தெரியுமா? பிறந்தது மட்டும்தான் சிறைச்சாலையில். வளர்ந்தது எங்க? எங்க? நான் கோகுலத்தில் பிறந்த மகன் கோபியார். நான் கோகுலத்தில் வந்த மகன் கோபியார் மணந்தவன். கோபியார மணந்தவன். கோபியார மணந்தவன். ஒரு குழந்தை வந்தால் அந்த குழந்தை வாய் திறந்து பேச எவ்வளவு நாள் ஆகும்? என்ன வாய்க்க ஏமா குழந்தை பேசணும் சொல்லுமா? யாராமா ஏன்னா ஒரு குழந்தை பேசணுமா எவ்வளவு நாள்ல பேசும்? 1 வருஷம். 1 வருஷம் ஆகும். நான் எப்ப பேசணும் தெரியுமா? பிறந்த உடனே பேசணும். பிறந்த உடனே பேசுங்க. அவங்க அப்பா போய் ஜட்ஜிக்காராகும்.
அப்பா கெட்டிக்காரர் இல்ல, அப்பா ஒரு சிறையில அம்மா ஒரு சிறையில, சிறையில வைத்து விட்டு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை தூக்கி தாய் மாமா கையில கொடுக்கணும். யாருடைய கட்டளை? கம்சனுடைய கட்டளை. அவன் குழந்தையை கொடுத்தோட என்ன செய்வான் தெரியுமா? தூக்கி மேலே போட்டு வாழை வீசும். அந்த வாழை மேல் விழுந்து குழந்தை இருப்புல வாங்கிடும். அப்ப நான் என்ன செய்தி, 8வது குழந்தையாக சிறைசாலையில் பிறந்து விட்டு பிறந்த உடனே நான் என்ன சொன்னேன், அப்பா நான் ஆண்டவராகப்பட்டவன் உன் அதாவது என் அம்மா வயிற்றிலே தேவகி அம்மையார் வயிற்றிலே நான் குழந்தையாக ஜென்மித்திருக்கிறேன். என்ன தூக்கி ஆயர்பாடியில நந்தகோபனுடைய அரண்மனையில அசோதியம்மன் ஒரு பெண் குழந்தை பெற்று மயக்கமா இருக்காங்க. என்ன தூக்கி எங்க அம்மாவும் என்னை பெற்று விட்டு மயக்கமா இருக்காங்க. என்ன தூக்கி அசோதியம்மன் மடியில வச்சு விட்டு அந்த குழந்தையை தூக்கி கம்சன் கையில் கொடுத்து விடு அப்படின்னு நான் சொன்னேன். அதே பிரகாரம் என் தந்தையான வசுதேவமூர்த்தி என்ன தூக்கி அசோதியம்மன் மடியில வச்சு விட்டு அந்த பெண் குழந்தை தூக்கி கம்சன் கையில் கொடுத்தார். அப்போது கம்சன் வாழை வீச அந்த குழந்தையாகப்பட்டது மேலே நின்று என்ன விஸ்வரூபத்தோடு, அடே கமசா, என்ன வெல்ல உன்னால் முடியாது, என்ன கொல்லவோ வெல்ல முடியாது, ஆனா உன்னை கொள்வதற்கு எங்க அண்ணா ஆயர்பாடில வளருகிறான் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல துடியா துடித்து என் மீது போருக்கு வர விட்டு விடுவீனா? நீ சாதாரண முடியாதுன்ற அந்த ஆளுங்க எப்படி சூப்பர் ஆளு. அப்போது நான் அவனை என்ன செய்தி மார்பை பிளந்து தன்னுடைய மாமாவென்று பாராமல் படி கவசன வதம் செய்தி அதை வதம் செய்து விட்டு இருந்தாலும் இன்று வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நோக்கம் பூமி பாரத்தை தீர்க்கணும். பாண்டவர்க்கம் கௌரவர்க்கம் போர் நடக்கும். இந்த போர் முகத்திலே 18 அக்ரூர சேனைகளை ஆள செய்ய வேண்டும். அந்த ரத்த காவல்லாம் யாருக்கு? பிரம்ம